அதிமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்று நான் ராமநாதன் அர்ச்சனாவை பற்றி ஒரு கருத்தை இந்த இடத்திலே முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ராமநாதன் அர்ச்சனாவை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் மிக நல்லவர், வல்லவர், திறமைசாலி, தமிழர்களுக்காக அல்லது ஏழைகளுக்காக நல்லா பேசக்கூடியவர். சாவகச்சேரி மருத்துவமனையிலிருந்து அவருடைய செய்திகளை, அவரை பற்றிய செய்திகளை எங்கே வரலன்னு தேடின ஆளில் நானும் ஒருத்தன். ஏன்னா மக்கள் அந்த அளவில் அவரை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறவங்க. அவருடைய கெட்ட காலம் இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னை போன்று நிறைய பேர் இவருடைய கருத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறாங்க. இவருடைய நேற்றைய பதிவு, இப்போ 2-3 நாளைக்கு ஒரு பதிவு, 2-3 நாளைக்கு முதல் ஒரு பதிவு வந்திருந்தது. அது நல்லூர் ஆதீனத்தை பற்றியதாக இருக்கு நினைக்கிறேன். இப்போ வந்த பதிவு ஒட்டுமொத்தமான சைவ சமயத்தவர்களுக்கும் ஒரு இழிவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதிமிகு ஜனாதிபதியினுடைய கருத்து, அவருடைய குறிக்கோள் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே யாரும் இனவாதம் பேசக்கூடாது. இனவாதம் பேசுகிறவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்று சொன்னவர் அதிமிகு ஜனாதிபதி அவர்கள். உண்மையில் இப்போ இந்த நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட்டு சரியான அரசியல், நாட்டு மக்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வழிவகுத்து கொண்டிருக்கின்றவர், சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றவர் அதிமிகு ஜனாதிபதி அவர்கள். அவருக்கு இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னர் வைத்தியர் ராமநாத அர்ச்சுனா, தற்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. அவர் இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் கடவுள் அல்ல. அவர் ஒரு சாதாரண மனிதன் தான். எந்த மதத்தையும் பற்றி யாரும் இழிவாக பேசக்கூடாது. எந்த மதமும் தாழ்ந்த மதம்ன்றதுக்கு இல்லை. அவங்களோட சமயத்தில் அவங்களோட சமயம் உயர்ந்தது தான். இவர் கூறிய வார்த்தைகள், சைவ சமயத்தை பற்றி கூறிய வார்த்தைகள் தவறான வார்த்தைகள். அவர் பேசிய வார்த்தை பிரயோகங்கள் கண்டிக்கப்படக்கூடியது, தண்டிக்கப்படக்கூடியது. கண்டிக்கப்பட வேண்டும், அதோட தண்டிக்கப்பட வேண்டும். அப்படியான வார்த்தைகளைத்தான் அவர் பேசியிருக்கின்றார். இதே வார்த்தைகளை ஒரு இஸ்லாமிய மதத்தை பற்றியோ, கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ, ஒரு பௌத்த மதத்தை பற்றியோ பேசியிருந்தால் அவருடைய நிலைமை இப்போ என்னமாயிருக்கும் அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. ஆகவே சிவ சின்னங்களில் ஒன்றாகிய விபூதி, இந்த விபூதியை அணிந்தவர்கள் அனைவரும் கெட்டவர்கள், அல்லது அவர் சொன்ன வார்த்தையை சொல்வதற்கு என்னால் முடியல. அந்த விபூதியை அணிபவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. இந்த சமயத்தில் உள்ள அனைவரும் கெட்டவர்கள் அல்ல. எல்லா சமயங்களிலும் கெட்டவர்கள் இருக்கின்றார்கள் தான், இல்லை என்று சொல்லல. ஆனால் ஒரு சிலரை பற்றி அவர் சொல்லியிருந்தார், ஒரு சிலர் என்னும் ஒரு வார்த்தையை பிரயோகிச்சிருந்தார். உண்மையில் அது பரவாயில்லை அப்படி என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படியே சொல்லல. அவர் கள்ளனுகள், விபூதி அணிபவர்கள் எல்லாம் கள்ளனுகள், அங்கே இங்கே சாத்துறது எல்லாம் அப்படி காட்டுறார். ரியலாக
அப்படியே காட்டுறார். அங்கே இஞ்சி சாத்திரவர்கள் எல்லாம் வந்து கல்லன்கள், அப்படி இன்னும் சொல்ல முடியாத வார்த்தைகள் இருக்குது. அப்படி சொல்கிறார். இப்போ அதெல்லாம் வந்து எந்த வகையில் அவர் கூறுறாருன்னு தெரியல. ஆனால் அவருடைய கெட்ட காலம் நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மட்டும் அவர் மறந்துடக்கூடாது. என ஆதங்கத்தில் இருக்கின்றார்கள். இதுக்கு சரியான தகுந்த பதிலடி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த விபூதி அணிகின்ற, அதாவது விபூதி அணிகின்ற அனைவருமே நாங்கள் இந்த மதத்தை விட்டு போகிறதே நல்லது. இந்த சமயத்தை விட்டு நம்ம நெத்தியில் அணிஞ்சிருக்க சமய சின்னத்தை பற்றி கேவலமாக ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். அதை பொருட்படுத்தாமல் அதே விபூதியை எடுத்து நாங்கள் நெத்தியில் தரித்து கொண்டு திரிகிறதுல வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. கொண்டு நீங்கள் அர்ச்சுனா ராவணன் அர்ச்சுனாவை தலையில் தூக்கி வச்சு ஆடுங்கோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் விபூதியை நெத்தியில் அணிஞ்சு கொண்டு அவனுக்கு எதிரான வார்த்தைகளை, எதிரான கருத்துக்களை பிரயோகிக்கும். ஆகவே இதுக்கு என்ன செய்யலாம்ன்றது ஒட்டுமொத்த சைவ சமயத்தவர்களும் வந்து மிக விரைவில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு அர்ச்சுனா அவர்களுக்கு எனது தனிப்பட்ட கண்டனத்தையும் இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.